இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6 நேரத்திலும் கவனமாக இருந்தார்கள். முதலாவது நேரம் என்ன? தஹஜ்ஜுத். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், நபியே وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ نَافِلَةً لَكَ عَسَى أَن يَبْعَثَكَ رَبُّكَ مَقَامًا مَحْمُودًا. நபியே தஹஜ்ஜுதுக்கு எழும்பு. அல்லாஹ் சும்மா சொல்ல மாட்டானே, அல்லாஹ் சும்மா சொல்ல மாட்டான். நாங்க பின்பற்றோம், இந்த சமூகம் பின்பற்றுதா? நீங்க யோசி, நான் இதை பின்பற்றுறேனா? அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஏன் சொன்னான் தஹஜ்ஜத் தொழுங்க? ஏன்? அல்லாஹ் உங்களை மகாமுன் மஹ்மூத் என்ற உயர்ந்த இடத்தில் உங்களை வைப்பான் அல்லாஹ். அதனாலதான் ஆரம்பகால முஸ்லீம்கள் தஹஜ்ஜத்தை தவறியது கிடையாது. தஹஜ்ஜத்தை தவறியது கிடையாது. அல்லாஹ் எந்த அளவு தஹஜ்ஜத் தொழணும் என்றும் சொல்லிக் கொடுத்தார் நபி அவர்களுக்கு தனி சூராவில். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவு ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நபி எழும்புங்க, குமில் லைல். குர்ஆன் எங்கல நினைக்கவானா குர்ஆன் சொர்க்கத்துக்கு கூட்டி போறது மட்டும்தான் குர்ஆன் வேலை இல்ல. உலகத்துல முன்னேறது 3 இடத்துல முன்னேற்றத்தை காட்டும் குர்ஆன். குர்ஆன் 3 வாழ்க்கையின் முன்னேற்றத்தை சொல்லி தந்ததான் குர்ஆன். முதலாவது தாருத் துன்யா. நீங்க பார்ட்னர் தஹஜ்ஜத் நேரம், இந்த 6 நேரம் தூங்கின யாரும் வரலாற்றுல முன்னுக்கு வந்த சரித்திரம் இல்லை. நீங்க தேடி காட்டுங்க எங்கேயாவது இந்த 6 நேரத்துல தூங்கின ஒரு ஆள், தூங்கின குடும்பம், தூங்கின ஊர், தூங்கின நாடு முன்னுக்கு வந்த ஒரு வரலாறு எடுத்து காட்டுங்க. ஏழு வேண்டாம். யாரெல்லாம் உலகத்தில் சாதனை படைத்தார்களோ, முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ, அனைவர்களும் இந்த நேரத்தில் எழும்பிடுவாங்க. இந்த நேரம் பெருமதியான நேரம். அதனாலதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து சொன்னாங்க, மகனே சேவலை விட மகனே மோசமாகி விடாதே. சேவல் அதிகாலையில் கூவுது, ஆனா நீ படுத்துட்டு இருக்க. சேவலை விட மோசமா நீ? ஏன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா சமிஅதும் சியாஹத் தீக், சேவல் கூற சத்தம் உங்களுக்கு கேட்டால் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேளுங்க. ஏனென்றா சேவல் மலக்குகளை பார்க்குது. சேவல் மலக்குகளை பார்க்குது. முதலாவது சகோதரர்களை தஹஜ்ஜுத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினதோடு என்ன செய்வாங்க? தஹஜ்ஜுத். நாங்க என்ன செய்யோம்? எழும்பினதோட போன பார்க்கிறதா? எழும்பினதோட சிலர்களுக்கு ஊதுறதுக்கு வேணும் இல்ல. எங்கட முறை ஒன்று இருக்கு, நாங்க இப்படித்தான் வாழணும். தஹஜ்ஜத்துக்கு எழும்பினதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அப்படியே மிஸ்வாக் எடுத்துட்டு போவாங்க, மிஸ்வாக் செய்வாங்க. மிஸ்வாக் செய்துட்டு நபி அவங்க சூரா ஆல இம்ரானுடைய 10 ஆயத்தை ஓதுவாங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا. சூரா ஆல இம்ரானுடைய கடைசி ஆயத். இதை ஓதிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கய்யிமுஸ் ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின் துஆ ஓதுவாங்க. துஆவை முடிச்சிட்டு என்ன செய்வாங்க? நபி அவங்க 11 ரக்காத் தொழுவாங்க. எவ்ரி டைம். எங்களுக்கு இப்ப தஹஜ்ஜத் 5 மணிக்கே வந்துட்டு, தஹஜ்ஜத் 5 மணிக்கே வந்துட்டு. இப்ப 5:40க்கு தான் சுபஹுடைய அதான். 5 மணிக்கு எழும்பிட்டீங்க. இத நடைமுறையில ஒரு மாதம் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களோட உணர்ச்சிகளை பாருங்க, உங்களோட கற்பனைகளை பாருங்க, உங்களோட பிள்ளைய பாருங்க, அது போறோம் உங்களோட குடும்பத்தை பாருங்க, மனைவியை பாருங்க, எல்லாம் முன்னுக்கு போவாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் முன்னுக்கு போவாங்க. இது ஒரு முறை, இது முன்னேறுவதற்கு முறை. 8 ரக்காத் தஹஜ்ஜுத், 3 ரக்காத் வித்ர் தொழுவா. எங்களுக்கு 2 ரக்காத் தொழுங்க, பரவாயில்லை. இது தஹஜ்ஜுத் முதலாவது. இரண்டாவது அல்லாஹ் சொன்ன பெயர் சஹர். சஹர் என்றா என்ன? நாங்க எல்லாம் நோன்பு பிடிக்க எழும்பி நோன்பு பிடிக்கிற நேரம், அப்படித்தானே சஹர். இந்த சஹர் நேரத்தை பத்தி குர்ஆன் அல்லாஹ் 2 இடத்தை சொல்லி தந்திருக்கிறார். சஹர் நேரம் என்ன செய்யும்? வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். சஹர் நேரம் இஸ்திக்ஃபார் செய்யும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹ் ஒரு 50 தடவை தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு
ஒரு 50 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹி செய்யுமா இன்ஷா அல்லாஹ். செய்யலன்னா செய்யறதுக்கு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை உருவாக்குவார். நாங்க கணக்கெடுக்கல இஸ்லாத்தை, இது குர்ஆன், இது நாங்க ஜோக் பகடி தேவையில்லாத பேச்சு பேசல. அரை மணி நேரத்தை ஜும்மா முடிச்சிடணும். மிக முக்கியமான விடயம் தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு சஹர் 2 இடத்துல அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. சஹர் நேரம் இஸ்திக்ஃபார். என்ன இஸ்திக்ஃபார்? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹி. ரெண்டாவது முடிஞ்சு. முதலாவது தஹஜ்ஜுத், இரண்டாவது என்ன? சஹர். மூணாவது அல்லாஹ் சொன்னது ஃபஜ்ர். எங்களுக்கு தெரியும் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக. இன்னைக்கு கேட்பாங்க அதாவது வீட்டு போகணும், எந்த நேரம் வீட்டு போனா நல்லம்? எப்படி? நல்லா தூங்கி போட்டு அசருக்கு தான் கோல் அடிக்குது. வீட்டுக்கு எந்த நேரம்? சஹருக்கு போங்க, தஹஜ்ஜுக்கு போங்க, ஃபஜ்ருக்கு போங்க. ஃபஜ்ருக்கு பிள்ளைகள் எழும்பாதே, அப்ப கூட முசீபத்து குடும்பம் தான் கூட. அவங்களோட ஃபஜ்ருக்கு எழும்பல்லண்டா சகோதரர்களே, அந்த குடும்பம் எப்படி முன்னுக்கு போ சொல்லுங்க. ஃபஜ்ருக்கு எழும்பாதவங்க எப்படி முன்னுக்கு போனது? எங்க வரலாறு இருக்கு? கடைசி முகலாய மன்னன் ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டாங்க இந்தியாவில். அன்றைக்கு ஃபஜ்ருக்கு எழுப்பிட்டார் முகலாய மன்னர். ஜெயிலில் இருக்கிறார். சாப்பாடு வருது. நினைச்சார் இவ்வளவு இறக்கமா என்னோட, எலி நினைக்கிறத போல கருவாட்டை வச்சதுல இவ்வளவு இறக்கம் விட்டுக்காரன் என்னோட. சுபவுக்கே சாப்பாடு வந்துட்டு அப்படியே திறந்து பார்த்தா அவர் 3 பிள்ளைகளுடைய தளரிக்கல. 3 பிள்ளைகளுடைய தலை. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஃபஜ்ர் மிக முக்கியமானது. வாழ்க்கை தோத்துடுவீங்க. நீங்க கோடீஸ்வரனா இருந்து நீங்க பிள்ளைய பழக்கல்லண்டா உங்களோட பிள்ளை எப்படி வருமெண்டா பணக்கார விட்டு தோது பிள்ளை வரும். வீட்டுல சொல்லுவாங்களே பணக்கார விட்டு தோது பிள்ளை. என்ன ஃபஜ்ர் கிளம்பி பழக்கல்ல பிள்ளை, சனி ஞாயிற்றுக்கிழமை தானே தூங்கட்டும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, என் அம்மா பக்தாதுல தஹஜ்ஜுக்கு என்ன எழுப்பாட்டி குளிப்பாட்டுவாங்க. என்ன அதுவும் தண்ணியை சூடாக்கி குளிப்பாட்டி என்ன கையை பிடிச்ச கூட மதரசால விட்டுட்டு வருவாங்க. சுபவுக்கு வாங்க சொல்லாது, அதுக்கு முன்னாலே. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நேரம் எழும்பாதவங்க அவங்களுக்கு சிந்தனை சரியா வேலை செய்ய. ஃபஜ்ர் அல்லாஹ் சத்தியம் பண்ண நேரம். வல் ஃபஜ்ர். லைலத்துல் கத்ருடைய ஆயத்துல என்ன வருது? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, மலக்குகளும் ரூஹுகளும் இறங்குறாங்க. இது வரைக்கும் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் தான். அதோட போயிடுவாங்க. முக்கியம் ஃபஜ்ர். நோம்புக்கு ஃபஜ்ர் தேவை. தொழுகையிலே ஃபஜ்ர் இருக்குது சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபஜ்ருடைய நேரம் என்ன செய்வாங்க? இஸ்திக்ஃபார் செஞ்சாச்சு. அடுத்த அமல் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ஃபஜ்ர் நேரம் குர்ஆன் ஓதுவாங்க. மூணாவது அமல். அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவுல 2 இடத்தை சொல்றார். அகிமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ர் நேரம் குர்ஆன் ஓதும் பொழுது மலக்குகள் அந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. மலக்குகள் வார நேரம் எது? ஃபஜ்ர் நேரம். குர்ஆன் ஓதும். வாப்பா ஓதினா தானே பிள்ளை ஓதும். உம்மா ஓதினா தானே. எல்லாரும் ஒரு ரூட்ல போறாங்க, நானும் அப்படித்தான் போகணும்னு நினைக்காதீங்க. அது மடத்தனம் இல்லப்பா. கனடால ஒருத்தர் சுபவுக்கு பள்ளிக்கு போறதில்ல. ஒரு வக்துக்காவது பள்ளி கூப்பிடுறாங்களா மௌலிமா? 2 கேள்விப்பட்டேன். அவர் இஸ்லாம் தானே. ஒரு வக்துக்காவது பள்ளிக்கு வாங்க. அப்ப மத்த 4 வக்துக்கு யார் போறது பள்ளி? இல்ல சகோதரர்களே, கனடாவை வச்சு நாங்க இஸ்லாத்தை பின்பற்றக்கூடாது. அதுதான் எங்களுக்கும் இங்கே உள்ள வித்தியாசம். கனடாவுக்கு மௌலைமார் வந்ததோட அவங்க பண்ற பயான் எல்லாம் பார்த்தா என்னென்னமோ பயான். அங்க அடிப்படையை நாங்க இங்க பேசுவோம். சுபவுக்கு போய் பாருங்க ஒவ்வொரு பள்ளியா. எங்கட நிலைமை எங்களுக்கு விளங்கும் என்னண்டு. எங்கட நிலைமை எங்களுக்கு விளங்கும் என்ன. இது எங்கட நிலைமை. சகோதரர்களே, நாங்க ஃபஜ்ருக்கு போகணும். மாப்பா கூதல் நடந்து போகணும். அப்ப பிள்ளை பின்னால வரும். மனைவி தொழுவாங்க. எந்த குடும்பம்? நாங்க இல்ல வீட்டுல ஃபஜ்ரும் இல்லண்டா சகோதரர்களே. அது போல யோசிச்சு என்ன செய்ய பிள்ளைகளை பத்தி, குடும்பத்தை பத்தி. அல்லாஹ் சொல்றான் மலக்குகள் வார நேரம். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. உங்களுக்கு யாசின் மட்டும் தான் பாடு. சத்தமா ஓதுங்க. வீட்டுல இருந்து ஓதுங்க. பிள்ளைகள் பார்த்து ஓதும். மனைவி ஓதுவா. வாழ்க்கை மலக்குகள் வார ஊடு சந்தோஷமான ஊடு ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். ஃபஜ்ர் நேரம் என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கண்டா ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுவாங்க 2 ரக்காத். இப்ப தஹஜ்ஜத் தான் தொழுக 11 ரக்காத் வித்ரோட. திரும்ப சுன்னத்தா. அந்த 2 ரக்காத் சுன்னத்துடைய நன்மை என்ன தெரியுமா? கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. அன்றைக்கு உங்களுக்கு முழு உலகத்தை உடைய அக்கவுண்ட்ல போட்டு எப்படி? அதோட சிறந்தது ஃபஜ்ருடைய சுன்னத். நீங்க பாப்பீங்களா எங்களோட பள்ளியல்ல அந்த சுன்னத் மிஸ் ஆனா சிலர் என்ன செய்வாங்க? பருந்து நடந்தாலும் அதை தொழுவாங்க. பாத்தீங்களா இல்லையா?
என்ற ஹனஃபி மதுஹப்ல வாஜிப். எங்கள்ட்ட சுன்னத் முஅக்கதா, அவ்வளவு முக்கியமான சுன்னத். அதுல குல் யா அய்யுல் காஃபிரூன் குல் வல்லாஹு அஹத் ஓதணும். அதுல அதுக்கு பிறகு நபி அவங்க என்ன செய்வாங்க? அதுக்கு பிறகு நபி அவங்க கொஞ்சம் சாய்வாங்க, வலது கன்னத்துல கையை வச்சிருவாங்க. இப்படி தூங்குறதுல சாய்வாங்க. இது சுன்னத்து. இதை நீங்க கண்டிக்க மாட்டீங்க. நபி அவங்க வலது கன்னத்துல கையை வச்சு அப்படியே சாய்வாங்க. ஏனென்றா இரவு எழும்பினது. இதற்கு அல்லாஹ் ஃபஜ்ர் சுபஹ், சுபஹ பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ், மூச்சு விடும் சுபஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்றான். வஸ்ஸுபஹி இதா அஸ்ஃபர், வெளிச்சமாகும் அதிகாலை மீது சத்தியமாக. குதிரை பத்தி அல்லாஹ் சொல்றான் என்ன? ஃபல் முகீராத்தி சுபஹா. ஏன் குதிரையை புகழ்ற தெரியுமா? குதிரை சுபஹ் நேரத்துல திடீர் தாக்குதல் செய்யும். அது குதிரை கோலை இல்லையே. ஏன் குதிரை சுபஹ் கிளம்பிது. ஃபல் முகீராத்தி சுபஹா. அல்லாஹ் கேக்குறான் அலைஸ சுபஹு பிகரீப், என்ன சுபஹ் மிச்ச நெருக்கமா இல்லையா? சுபஹ்க்கு தூங்கிட கூடாது. சுபஹ் ஃபஜ்ர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் சுபஹுடைய சுன்னத்தை தொழுது கொஞ்சம் சாய்வாங்க. சாஞ்சதோட பிலால் ரலியல்லாஹு வந்துருவாங்க. தொழுவிப்போமா ஃபஜ்ர்? சார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுவிப்பாங்க. இப்ப ஃபஜ்ர் தொழுகையில எப்பயும் சகோதரர்களே சின்ன சூரா ஓதுறது இல்லை. நல்லா விலையும் கொள்ளும். ஃபஜ்ர்ல ஓதுறது 100 ஆயத். எத்தனை ஆயத்து? என்ன அவ்வளவு முக்கியம் அது. ஃபஜ்ர் கிளம்பி வல்லுஹாவையும் அலம் நஷ்ரஹையும் ஓதிட்டு தொழுறது அல்ல, அது முறை இல்லை. பகலைக்கு டீயும் பிஸ்கட் தந்தா எப்படி எங்களுக்கு? பகல் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு டீயும் பிஸ்கட்டும் இருக்குது. என்ன நல்ல சாப்பாடு வருவீங்க, நல்ல சாப்பாடு போல டீயும் பிஸ்கட்டும் தான். பகல் என்றாலே தரணும், பிரியாணி தரணும், இறைச்சி தரணும், சோறு தரணும், ரொட்டி தரணும். கண்ணியமிக்க சகோதரர்கள், சுபஹுக்கு வந்து குல் வல்லாஹு அஹத் மின்னாத்தைனா ஓதினா, சுபஹுக்கு வல்லுஹா வலம் நஷ்ரஹு ஓதினா. எங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை சுபஹ்ல ஓதுறமே. முதல் ரக்காத்துல சூரா சஜ்தா அன்னைக்கு ஓதிருப்போம். 2ஆம் ரக்காத்துல சூரத்துத் தஹர், பெரிய சூரா ஓதுற வழக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அவ்வளவு நன்மரிக்கு சகோதரர்களே. அப்ப அந்த பள்ளியில தேடி போகணும். எந்த பள்ளியில இப்படி தொழுறாங்களோ அந்த பள்ளிக்கு போகும். சரி, இப்ப சுபஹ் முடிஞ்சு. அப்ப சுபஹ் ஃபஜ்ர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ தொழுதுட்டு என்ன செய்வாங்க? அடுத்தது அல்லாஹ் இதற்கு சொன்ன 5வது பேர் என்ன? ஃபலக். குல் அஊது பிரப்பில் ஃபலக். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரப் சொல்றான். அதிகாலையுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். எவ்வளவு முக்கியம் விளங்குது. அப்ப சுபஹ் 5 பேர் முடிஞ்சு. முதலாவது என்ன? தஹஜ்ஜுத். 2வது என்ன? சஹர். 3வது என்ன? ஃபஜ்ர். 4வது என்ன? சுபஹ். 5வது என்ன? ஃபலக். 6வது பேர் என்ன? இஷ்ராக். 6வது பேர் என்ன? இஷ்ராக். இஷ்ராக் என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் என்ன தெரியுமா? சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு அதே இடத்துல உட்கார்ந்திருப்பாங்க. சும்மா கூடாது. அப்படித்த உட்கார்ந்திருந்து சில சமயம் சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, யாராவது கனவு கண்டீங்களா? அப்ப கனவுக்கு விளக்கம் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இல்லைண்டா ஒரு நாள் சொன்ன நான் கனவு கண்டேன். என்ன இரவு கனவு கண்டிருப்பீங்க? சஹாபாக்கள் கனவை யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு தடவை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு கனவுன்னு கண்டுட்டாங்க. என்ன கனவுண்டா, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவங்கள 2 மலக்குகள் கூட்டிட்டு போறாங்க நரகத்துக்கு. பெரிய சஹாபி. நரகத்துடைய பொட்டு மாறி கிணம் மாறி நரகம் உள்ளுக்கு போட கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போனா தெரிஞ்சாக்கெல்லாம் உள்ளுக்கு இருக்கிறாங்க. உடனே ஒரு மலக்கு சொன்னார், இவர் இதற்குரிய ஆள் இல்லை, இவர் அனுப்புங்க வெளியே. எழும்பினதோட பயந்து அவங்களோட தாத்தா ஹப்சா கிட்ட வந்து சொல்றாங்க, ரலியல்லாஹு இப்படித்தான் தாத்தா கனவு கண்டேன் ரசூலுல்லாஹ்ட்ட கேளு. நபி அவங்க கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க. என்ன தெரியுமா? அப்துல்லா மிக நல்லவர், ஆனா அப்துல்லா கியாமுல் லைல் தஹஜ்ஜத் தொழுகிறது இல்லை. அப்துல்லா என்ன செய்யறதில்ல? தஹஜ்ஜத் தொழாதுதான் அந்த கனவை கண்டிருக்கிறார். அப்ப நாங்க சுபஹ் தொழாதாக எப்படி கனவு காணுவோம்? தஹஜ்ஜத் தொழாதவர் கண்ட கனவு. அந்த விளக்கம் சொன்னதிலிருந்து அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு இரவையில தூங்குறதில்லை. கொஞ்சம் தூங்குவார், எழும்பிடுவார் உடனே. ஏன்னா அல்லாஹ் காட்டிட்டானே. அப்ப ஃபஜ்ர தொழுதுட்டு நபி அவங்க இந்த வேலை செய்வாங்க. அப்படி இல்ல, திக்ரில் இருப்பாங்க, தஸ்பீஹ். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யாரு? பலஸ்தீன். இந்த பலஸ்தீன ஆண்டது யார்? முதல் தாவூத், 2வது சுலைமான். அல்லாஹ் கொடுத்த சக்தி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், இன்னா சഖர்னா மாஹுல் ஜிபால் யுஸப்பிஹ்ன பில் அஷிய் வல் இஷ்ராக். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்த்து மலைகளும் தஸ்பீஹ் செய்யும். எது வரைக்கும்? இஷ்ராக் வரைக்கும்.
சுபக தொழுதுட்டு சகோதரர்களே, சூரியன் உதிக்கிற வரைக்கும் சும்பக்கூடாது. அவடத்திலே தஸ்பீ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். தஸ்பீக முடிச்சிட்டு சூரியன் உதிச்சதோட 2 ரக்காத் எழும்பி தொழணும். அந்த 2 ரக்காத்துடைய நன்மை என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை. இஷ்ராக் முடிஞ்சதுக்கு பிறகு ஏதாவது செய்யும். இந்த 6 நேரம் முன்னேறுவதற்கு நீங்க முன்னேறணும். இல்ல வாழ்க்கையில் எனக்கு ஒரு $1 மில்லியன் இருந்தா தான் நான் முன்னுக்கு போவேன், உங்களுக்கு வேற நசியத்து இல்லை. இல்ல எனக்கு ஒரு ஊடொன்று கனடால இருந்தா தான் முன்னுக்கு போவேன் அப்படின்னா அது நீங்க வேற இடத்தான் தேடும். இஸ்லாமோட முன்னேற்றத்துக்கு சொல்லித்தாரது இந்த 6 நேரம். இந்த 6 நேரத்துல தூங்கிடாதீங்க, எலும்பி இருங்க. மற்ற நேரத்துல தூங்குங்க. முதலாவது தஹஜ்ஜத்துடைய நேரம், தஹஜ்ஜத்துக்கு எலும்பிருங்க. 5 மணிக்கு எலும்பலாம் தஹஜ்ஜத். 2வது தஹஜ்ஜத்ல சஹர் இஸ்திஃபார் செய்யற நேரம். 3வது நேரம் ஃபஜ்ர். 4வது குர்ஆன் சொன்ன வார்த்தை சுபஹ். 5வது குர்ஆன் சொன்ன வார்த்தை ஃபலக். 6வது குர்ஆன் சொன்ன வார்த்தை இஷ்ராக். இந்த 6 நேரமும் உங்களுக்கு வரப்போது 2.5 மணித்தியாலம் தான். இந்த 2.5 மணித்தியாலத்துக்குள்ள நீங்க இந்த இபாதத்துகளை செய்யுங்க, உங்களோட பிள்ளைகளை பழக்குங்க, உங்களோட குடும்பத்தை பழக்குங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் முன்னேறிய சமூகம் நாங்கள் தான். இந்த 6 நேரத்தையும் பாழாக்கிட்டு நீங்க என்ன ஆர்ப்பாட்டம் செய்றீங்க, நீங்க வீரா வாய்ப்பு பேசுறீங்க, இந்த சமூகம் ஒரு நாள் முன்னுக்கு போகாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பழக்கிய முறை. சகோதரர்களே, மதீனாவை பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு மதீனாவுக்கு போறவங்களுக்கு தெரியும், மதீனா தஹஜ்ஜத்துக்கு எழும்பிடும், மக்கா தஹஜ்ஜத்துக்கு எழும்பிடும். பாத்தீங்களா இல்லையா? எங்கட மதரசாக்கள் இருக்கு, மதரசாக்கள்ல பிள்ளைகள் 3:30 எழும்பிடுவாங்க. என்ன பழக்கிற அப்படிதான், மதரசா போர்டிங்ல வச்சு பழக்கிற. இப்ப சைனாவில எல்லாம் ஸ்கூல்ல தூங்க வைக்கிறார், கொஞ்ச நேரம் தூங்க, என்ன நேரத்தில் எழும்போம். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில் உலகத்திலும் பர்ஸகிலும் ஆகிரத்திலும் முன்னேற்றியதுதான் எங்கட தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னேற்றத்துடைய வழிகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. நாங்க அவைகளை கேட்டு வழிபட்டு பின்பற்றுவோமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் நாங்களும் முன்னேறுவோம், எங்கட பிள்ளைகள் முன்னேறும், எதிர்கால சந்ததி. அதனால லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து சொன்ன நசியத், மகனே சேவலை விட மோசமாகி விடாதே மகனே. சேவல் அதிகாலை எழும்பி கூவுது, நீ தூங்குறாய், நீ மோசமானா ஒன்றும் செய்யல. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 6 நேரங்களையும் ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக, எங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் உஸ்வத்துல் ஹஸனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய ஒவ்வொரு தஹஜ்ஜத்தையும் கபூல் செய்வாயாக. சஹர் நேரத்தில் எழும்பி இஸ்திக்ஃபார் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக.